பணத்தை ஒரு சைடு வச்சுட்டு இந்த சைடு வந்து இவங்க ராஜினாமா கடிதத்தை வைப்பாங்க வாணிஷ்யம்மா. உடனே சிவாஜி சார் பார்த்துட்டு ஒன்று உன்னோட அகம்பாவம், ஒன்று என்னோட அதிகாரம்னுவார். இதுக்கு மேலே என்ன சொல்ல முடியும்? படத்தையே அங்கே டோட்டலாக முடிச்சுட்டாங்க. லாஸ்ட்டு சாங் முடிஞ்ச உடனே அவள் வந்தோடனே ஆனந்த் நான் வந்துட்டேன் அப்படின்னு, நீ வந்துட்ட, நான் போய்கிட்டே இருக்கேன். பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் கலை ரசிகர்களுக்கும் மேடையில் வீற்றிருக்கிற பெரியவர்களுக்கும் முதற்கண் எனது நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அண்ணா எவ்வளோ நேரம் பேசணும்? வசனமலையை பற்றி நிறையா பேசலாம். அது நீங்கள் 1 ஹவர் பேச போகிறது நம்ம சித்ராலட்சுமன் அண்ணன். ஆமாம், அதனால் அவருக்கு தண்டனை 1 ஹவர் பேசணும்னு. வசனமலையை பற்றி நிறையா பேசலாம். நீங்கள் 33 நிமிஷம் பாட்டு போனதுன்னு சொன்னீங்க. 33 நிமிஷம் பார்த்த மாதிரியே தெரியல. மறுபடியும் நான் ஒன்ஸ் மோர் கத்துனேன், அது கேட்கல வெளியில். அந்த மயக்கம் என்ன பாட்டு வந்தப்ப, அதாவது அது தேட்டர்லேயே போன தடவை வசனமாளிகை வந்தப்ப தேட்டரில் போய் அந்த படத்தை பார்த்தோம். அப்போ வந்து எல்லாரும் இதுக்கு ஒன்ஸ் மோர் கத்தணும்னு நினச்சிட்டு இருந்த பாட்டு ஒரு கிண்ணத்தை ஏந்துகிறேன். நம்ம கத்தவே விடல தேட்டரில். அந்த பாட்டு முடிஞ்சோடனே மறுபடியும் அந்த பாட்டு ஸ்டார்ட் ஆகுது. தேட்டர்லேயே ஜாயின் பண்ணி வச்சுட்டான். ரசிகர்களை பற்றி நல்லா தெரிஞ்சு அற்புதமான ஒரு படம் வசந்தமாளிகை படம். அந்த வசந்தமாளிகை படத்தை வந்து நான் வாழ்க்கையில் அதிகமாக பார்த்த படங்களில் அதுவும் ஒன்று. நான் சிவாஜி சாரோட தீவிர ஃபேன் அண்ணன் சொன்ன மாதிரி. அது மட்டும் இல்லாமல் வசந்தமாளிகை படங்கிறது இன்றைக்கு திரைப்படம் எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய இயக்குநர்களுக்கு கூட அது படமல்ல, ஒரு பாடம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான படம் வந்து வசந்தமாளிகை படம். இந்த படத்தின் அதாவது வசனம் எழுதிய அருமை நண்பர் அருமை பாலமுருகன் அவர்களுடைய மகனார் திரு பூபதி ராஜா அவர்கள் வந்து நெருங்கிய நண்பர். சாரோட மச்சாங்க கூட இப்போ வந்திருக்காங்க, குமணன் சார். என்னென்னா அந்த படத்தை பற்றி சொல்லும்போது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் சொன்னார். நான் சொன்னேன், சார் நான் இதை மேடையில் சொல்லட்டுமா சார் அப்படின்னு. சாங்ஷன்ட் அப்படின்னாரு மத்தியானம் பேசும்போது. அண்ணனுக்கெலாம் தெரியும், நம்ம உமா இவருக்கெல்லாம் தெரியும், சாருக்கெல்லாம் குகநாதன் சாருக்கெல்லாம் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். அதாவது இந்த படத்தை எடுத்துக்கிட்டு வந்து ஐயாட்ட கொடுத்துருக்காங்க, இதுக்கு நீங்கள் தான் வசனம் எழுதி கொடுக்கணும் அப்படின்னு. படத்தை பார்த்த உடனே அவர் சொன்னார், ஐயையோ இது நம்மளால முடியாதுன்னு. இவ்வளவுக்கும் மிக பிரம்மாண்டமான படம், மிக பிரம்மாண்டமான கம்பெனி, ஏன் எழுத முடியலன்னு ராமாநாயுடு சாருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சா, என்ன இது, அவருக்கு ஃபோன் போடுங்க நான் பேசுகிறேன்னு. அவர்கிட்ட பேசும்போது அவர் சொன்னாரா, இல்லை நம்ம ராமனத்தினை ராமடியா அந்த மாதிரி படங்கள்லாம் நல்ல ஒரு கதையோடு போகும் சார், அந்த கதைக்கு வந்து நான் எழுதியிருக்கேன், இது வந்து ஒரு வரி கதையாக இருக்குது, இதுக்கு நான் எப்படி எழுதுறதுன்னு. அப்போ அவர் சொன்னாராம், இது வந்து நீங்கள் உங்களுடைய பாணி என்னங்கிறது எனக்கு தெரியும், நீங்கள் இதை கதையாக நினச்சி எழுதாதீங்க, 2 இதயங்கள், அவ்வளோதான். அவர் சொன்ன ஒரே வார்த்தை 2 இதயங்கள், அதை மட்டும் நினச்சி இந்த படத்துக்கு நீங்கள் வசனம் எழுதுங்கன்னு. ஆனால் அந்த வார்த்தையின் பின்னால் ஒளிந்திருக்கக்கூடிய விஷயம் எவ்வளோங்கிறது நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா, படம் முழுக்க 2 இதயங்களும் பேசிக்கிட்டே இருக்கும். அற்புதமாக இருக்கும் வசனங்கள் இந்த படத்தில். அந்த ஒரு பாட்டு முடிஞ்சோடனே அடுத்த டைலாக் நம்ம வாய்க்கு வருது. அந்த லாஸ்ட்டு சாங் முடிஞ்ச உடனே அவள் வந்தோடனே ஆனந்த் நான் வந்துட்டேன் அப்படின்னு, நீ வந்துட்ட, நான் போய்கிட்டே இருக்கேன். விஸ்கியை குடிக்க வேண்டான்னு சொன்னேன், விஷத்தை குடிக்க வேண்டான்னு சொல்லேன்னுவார். அதே மாதிரி ரொம்ப அற்புதமான டைலாக். அதாவது வசனமலையை பற்றி என்கிட்ட நிறைய பேர் பேசும்போது சொல்லுங்க, நீங்கள் என்ன சார் பைத்தியம் மட்டும் அந்த படத்தை பற்றி பேசுகிறீங்க, இத்தனை வருஷம் ஆச்சு பழைய படத்தை. அதில் இருக்கிற அற்புதமான ஒரு புது சீன், அது வந்து வசனத்துக்காக சீன் எழுதுனாங்களா, சீன் எழுதி வசனம் போட்டாங்களா, இல்லை இவங்க நடித்ததுக்காக அந்த சீன் வந்ததா, இது எப்படி வந்ததுன்னே சொல்ல முடியாத ஒரு காட்சி. ஏன்னா மேடையில் இருக்குங்க அத்தனை பேரும் கிரியேட்டர்ஸ், இவங்களுக்கு நல்லா அந்த காட்சியை உணர முடியும். ஜீப்பில் வந்து சிவாஜியும் வாணிஷ்யும் வந்து அந்த எஸ்டேட்டை பார்க்கறதுக்காக வந்துட்டு இருப்பாங்க. சிவாஜி ஓட்டிகிட்டே வருவார். அப்போ தான் அவங்களுடைய காதல் அரும்பிட்டு இருக்கிற அந்த காலம். அந்த புடவை பறந்து வந்து சிவாஜி சார் மேலே படும். சிவாஜி இவங்க டக்குன்னு பார்த்துட்டு வாணிஷ்யமாக அதை இழுத்துக்குவாங்க புடவையை. சிவாஜி சார் அப்படி பார்த்துட்டு சைடில் பார்த்துக்கிட்டே சொல்லுவார், பறக்கிறது எதையும் தடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு. அதுக்கு அந்த அம்மா சொல்லுவாங்க, அதிகமாக பறக்க விடவும் கூடாதுன்னு சொல்லுவாங்கன்னு.
இதெல்லாம் எப்படி சார் எழுதுனாங்க? உண்மையிலே வந்து ஒரு ஒரு வரியும் அந்த படத்தில் இன்னைக்கு எடுத்து பாருங்க, ஒரு ஒரு வரியும். அதாவது வந்து இந்த ஃபஸ்ட்டு பாட்டு முடிஞ்சவொன்னே வாணிஷ்யமாவை காப்பாற்றுவார், காப்பாற்றிட்டு அந்த மறந்தே போயிடுவார் அவங்க யார் என்னன்னு. மறுபடியும் ஒரு இடத்துல சந்திக்கும் போது பார்த்தோன்னே, ஏய் நீ அந்த வானத்தில் பறந்துட்டு இருந்திய, எப்போ பூமிக்கு வந்த அப்படின்வார். அன்னைக்கு நீங்கள் என்ன ஒரு மிருகத்திட்டேருந்து காப்பாற்றினீங்கன்னா, வாட் மிருகம், வாட் காப்பாற்றினேன், நீ என்ன சொல்கிற, எனக்கு எதுவுமே புரியலையே அப்படின்வார். அதாவது ஒரு ஒரு சீனுங்க இந்த படத்தில் ரசித்து பார்க்கலாம். உண்மையிலே இப்போ இந்த நீங்கள் அதை புதிய வடிவம் கொடுத்து இன்னைய ட்ரெண்டுக்கு இதை மாற்றிருக்கிறத பார்க்கும்போது என்னைக்கு தான் 3ஆம் தேதி வரும்ன்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்துடுச்சு. இப்பயே போன தடவை அந்த பேரை 3 தடவை பார்த்தேன். இப்போ நீங்கள் பண்ணியிருக்க ஸ்டைலுக்கு இன்னொரு 3 தடவை அந்த படத்தை பார்த்தே ஆகணும். இது என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் இப்போ இந்த பாட்டு போட்டிங்கல்ல, மறுபடியும் ஒரு தடவை 33 நிமிஷம் ஓடினா கூட மறுபடியும் உட்காந்து பார்ப்பேன். அதுக்கப்புறம் இருக்குன்னு சொன்னால் கூட உட்காந்து பார்க்கலாம். அப்படி ஒரு படம் வசந்த மாளிகை. இது என்னுடைய எண்ணம் மட்டும் இல்லை. போன தடவை நான் தேட்டருக்கு போனப்போ பார்த்தா எத்தனை பேர் அந்த ஒரு கிண்ணத்தை என்றுகிறேன்ல வந்து நிற்பார். அப்படி வரும் சட்டங்கள் தர்மங்கள் ஏதும் இல்லை, இந்த சக்கரம் சுத்துதடா அதில் நான் சக்கரை, அந்த ஸ்டில்லு, அந்த போஸ்ட்டு. இன்றைக்கி சிவாஜி சார்னா ஃபஸ்ட்டு ஞாபகம் வர ஸ்டில்லு இதுதான். அதே மாதிரி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கேமரா ஒர்க், அற்புதமான ஒரு கேமரா ஒர்க். எனக்கு கேமராமேன் யாருன்னு நான் பார்க்கல, வின்சென்ட் கேட்க வேண்டாம். அப்புறம் என்ன அற்புதமான ஒர்க். அந்த ஷாட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் லோ ஆங்கிள்னு வச்சுருப்பாங்க. இன்னைய படங்களில் நம்ம பண்ணுற விஷயங்கள் இதெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டு பண்ணுறோம். அவங்கள பார்த்துட்டு அவங்க எப்படி தான் இதெல்லாம் யோசித்து செஞ்சாங்கன்னே தெரில. அப்படி ஒரு எல்லாமேங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சிவாஜி சார், வாணிஸ்ரீ, இசை, கண்ணதாசன் சார், கதை, அதுக்கு போட்டிருக்க செட்டு. இப்போ நம்ம சௌந்தரன் என்கிட்ட கேட்டார், இதெல்லாம் என்னங்க ஒரிஜினல் வீடா இல்லை செட்டான்னு, இப்படி ஒரு செட்டு போட்டிருக்காங்களேன்னு. ஒன்றும் கலைமகள் கைப்பொருளே எனக்கு சொல்ல தெரியல. அந்த பாட்டெல்லாம் வந்து சிவாஜி சாருக்குன்னே எழுதுனதா இல்லை வாணிஷ்யமாக சொல்லும் போது ஒரு ஒரு வரியிலும் அந்த பாடலை மறுபடியும் ஒரு அப்போ அந்த படம் பார்க்கும்போது எங்களுக்கு அந்த பாட்டு பிடிக்காது, வசந்த மாளிகையை பார்க்கும்போது. ஏன்னா அது வந்து என்னமோ ஒரு டல்லான சாங், அது மட்டும்தான் அந்த படத்துலன்னு. இப்போ பார்க்கும்போது எப்பட்றா இப்படி ஒரு பாட்டை எழுதி இதில் வந்து இப்படி ஒரு கதையே சொல்லி, நான் யார் உன்னை மீட்ட வரும் நன்மைக்கும் தீமைக்கும் வழிகாட்டன்னு. அந்த பாட்டு முடிஞ்சோன்னு ஒரு அற்புதமான சீன் வரும். கொண்டுட்டு வந்து பணத்தை ஒரு சைடு வச்சுட்டு இந்த சைடு வந்து இவங்க ராஜினாமா கடிதத்தை வைப்பாங்க வாணிஷ்யம்மா. உடனே சிவாஜி சார் பார்த்துட்டு, ஒன்று உன்னோட அகம்பாவம், ஒன்று என்னோட அதிகாரம்னுவார். இதுக்கு மேலே என்ன சொல்ல முடியும்? படத்தையே அங்கே டோட்டலாக முடிச்சுட்டாங்க. ஒன்று உன்னோட அகம்பாவம் நீ வச்சது, பணம் வந்து இது என்னோட அதிகாரம். உண்மையிலே பாலமுருகன் சார்லாம் யோசித்து பார்க்க முடியல எப்படி தான் எழுதுனாங்கன்னு. அவங்களுக்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, நான் தான் சொல்கிறேன்னே, என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் இந்த படம் எனக்கு ஒரு பாடம். இன்றைக்கி வர யங்ஸ்டர்ஸ் இந்த படத்தை பார்க்கணும். ஒரு ஒரு அனலைஸிங்கும் நீங்கள் பண்ணலாம். இந்த படத்தில் ஷார்ட் அனலைஸ் பண்ணலாம், இசையை அனலைஸ் பண்ணலாம், நடிப்பை அனலைஸ் பண்ணலாம். நடிப்பு நம்ம சொல்ல வேண்டாம், சிவாஜி சார் அதாவது வந்து அவர் எப்படி அந்த கண்ணில் வந்து எங்கிருந்து சொந்தம் வந்தது, இந்த எங்கிருந்து நஞ்சு வந்தது ஒரே ஷாட்டு. ஆனால் ரெண்டையும் காட்டுவார் கண்ணில். எங்கிருந்து சொந்தம் வந்தேங்கும் போது அந்த சாஃப்டாக காட்டுவார், எங்கிருந்து நஞ்சு வந்தேங்கும் போது அந்த பார்வையிலே ஒரு கேள்வி கேட்பார், எங்கிருந்து இந்த நஞ்சு வந்ததுன்னு. அதனால் சிவாஜி சார்லாம் நான் அணுவாக ரசித்து பார்த்தேன். அது இந்த படத்தில் கேட்கவே வேண்டாம். உண்மையிலேயே உங்களுடைய இந்த முயற்சி ஒரு அதாவது ஒரு கலைஞருக்கு கிடைக்கின்ற ஒரு பெரிய வாழ்த்து. அதாவது 50 வருடங்களுக்கு பிறகு ஒரு படம் இன்றைக்கே வந்து நிலைச்சி நிற்கிது. அதை நீங்கள் இந்தளவு முயற்சிகள் எடுத்து மிகப்பெரிய முறையிலே வெளியே கொண்டு வந்திருக்கின்றீர்கள். இந்த முயற்சிக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதல்கள். நிச்சயமாக இந்த படம் வசந்த மாளிகையை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம். நீங்கள் எத்தனை தடவை போட்டாலும் அந்த படம் அதற்குரிய கலெக்ஷனை அது கலெக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். நிச்சயமாக இந்த முறை அது அதிகமாகவே செய்யும். ஏன்னா நீங்கள் பண்ணியிருக்க அந்த புதுமைகள் படம் மாபெரும் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்களை கூறி, இந்த வசந்த மாளிகையை பற்றி ஒரே ஒரு விஷயம் என்கிட்ட ஒரு ஃப்ரெண்டு கேட்டார். வசந்த மாளிகையை பார்த்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு, என்னையா நீ வசந்த மாளிகைன்றிய, இந்த வசந்த மாளிகையை பார்த்த பிறகு உனக்கு என்ன தோணுது? மறுபடியும் லவ் பண்ணணும்னு தோணுது அப்படின்னு. அதுதான் வசந்த மாளிகை. நன்றி. அனைவருக்கும் மாலை வணக்கம்.
நான் இந்த வசந்த மாளிகை படத்தை ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்த நேரத்தில் எங்கள் ஊர் சுபா தேட்டரில் டென்ட்டு கொட்டையில் மணலை குவிச்சு உட்காந்து அதில் 25 பைசா டிக்கெட்டில் படம் பார்த்துட்டு என்ன பிரமிப்பாக இருந்ததோ அதே பிரமிப்பு இன்றும் பார்த்துட்ருக்கேன். அப்படி அதே பிரமிப்போட பக்கத்தில் குணானந்த் சார் உட்காந்துருந்தார். ஒவ்வொரு காட்சியும் இது எப்படி சார் எப்படி சார் என்னை அந்த 50 வருடமும் அந்த பிரமிப்போட இன்னும் இந்த படம் பார்க்க போகிறதுக்குன்னா அது காரணம் அதனுடைய தயாரிப்பாளர் ராமாநாயுடு சார் அழகாக பண்ணி இப்போட விஷயத்த பண்ணியிருக்காரு. அதை எடிட்டர் ஃபிலிம் ஃபார்மேட்லேருந்து டிஜிட்டல் ஃபார்மேட்டில் பண்ணி இவ்வளோ கலரிஸ்ட் பண்ணதுக்கு முதல்ல அவருக்கு நன்றி சொல்லணும். இவ்வளோ அற்புதமான விஷயத்த உண்மையிலேயே ஒரு டெக்னீஷியன் சிறப்பாக பண்ணி இன்றைக்கும் அந்த மெருகு குறையாமல் அழகாக பண்ணி கொடுத்துருக்காரு. அதை விட இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம், நான் டென்ட்டு கொட்டையில் உட்காந்து மணல் குளித்து அந்த மாபெரும் கலைஞர் நடிகர் தினம் அவர்களை எனக்கு இயக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, முதல் படமே எனக்கு இயக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும்போது அப்போ திரும்ப இந்த படத்தை பார்த்து ஒரு குறைஞ்சது 25 முறை பார்த்துருப்பேன். அதை இயக்க போகிறேன்னு சொன்னேன். எனக்குள்ள ஒரு சின்ன பயம். மிகப்பெரிய கலைஞர், அவரை டென்ட்டு கோட்டையில் உட்காந்து பார்த்து நான் இயக்க போகிறேன். என்னுடைய வயசு அப்போ 26. என்னன்னு அப்படி பிரமிப்பில் உட்காந்து இந்த படத்தை மட்டும் இல்லை, அவருடைய படங்கள் எல்லாத்தையும் குறைந்தது நான் ஒவ்வொரு படமும் 5 தடவை 6 தடவை பார்த்துருப்பேன். நெய்லி 1 மாதம் அவருடைய படங்களை பார்த்து அவருடைய அங்க அசைவுகள், சின்ன அங்க அசைவுகள், கண்ணில் திரும்பி பார்க்குற அசைவுகள்லாம் பார்த்துட்டு இவருக்கு என்ன சீன் பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு நினச்சி அதை பார்த்து அதிலிருந்து கற்றுக்கிட்டு நான் உருவாக்குனது தான் மண்ணுக்குள்ள வைரம். அப்படி இருந்த அந்த படத்தை முதல் நாள் ஷூட்டிங் கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஷூட்டிங் பிளான் பண்ணிட்டுருக்கேன். காலையில் ட்ரெயினில் கிளம்பி நீலகிரி எக்ஸ்பிரஸில் வந்துட்டுருக்காரு. அப்போ ரிசீவ் பண்ணுறதுக்கு என்னுடைய தயாரிப்பாளர் திரு கோவை தம்பி சார் அவர்களும் நானும் ஸ்டேஷனில் ஈரோடு ஸ்டேஷனில் போய் ரிசீவ் பண்ணுறதுக்கு போகிறோம். அங்கே வெளியில் ஒரு 3000 பேர் வெளியே நின்று கோஷம் போட்டுட்ருக்காங்க. ட்ரெயின் வரல. அதுக்கு முன்னால் அண்ணன் சிவாஜி கணேசன் வாழ்க வாழ்கன்றாங்க. அதுக்கு அப்போ ரசிகர் மன்ற தலைவராக இருந்தவர், காலம் சென்ற மத்திய அமைச்சராக இருந்து இப்போ காலமானார் இளங்கோவன், அவர் தான் ரசிகர் மன்ற தலைவராக இருந்து 3000 பேருக்கு மேலே கூடின்னு கோஷம் போட்டுருக்காங்க. நாங்கள் நின்று அவர் ரிசீவ் பண்ணுன்றோம். நாங்கள் ரிசீவ் பண்ணிக்கிறோம், அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கன்ற போது அப்படி உள்ளுக்குள்ளே ஒரு பயம். இப்போ ஏற்பட்ட மிகப்பெரிய கலைஞரை நம்ம எப்படி இயக்க போகிறோன்னு உள்ளுக்குள்ள வர, ஆனால் வெளியே காட்டிக்கல. நாளைக்கெல்லாம் இத்தனை பேர் அவ்வளவு தமிழக மக்களுடைய மனதில் ஒன்று போயிருக்கக்கூடிய அந்த கலைஞரை இயக்கிறோம் என்ற ஒரு பயத்தோடு இருந்துட்டு அப்படியே உள்ளுக்குள்ளே ஒரு தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அவரை பார்த்த படங்களை வச்சு அப்படியே யோசனை பண்ணிட்டு போகிறோம். கோபிச்செட்டிப்பாளையம் போய் சேர்றதுக்கு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆச்சு. அவர் 5:30 மணி 6 மணி 3 மணிக்கே ட்ரெயினை விட்டு இறங்கிட்டார். நான் சொன்னேன் இறங்கினதுமே நானும் கோவை தம்பி சார் போயிட்டு, ஆனால் நீங்கள் 3 மணிக்கே ட்ரெயின் வந்து எத்தனை மணிக்கு நம்ம பசங்கள்லாம் வெயிட் பண்ணுவாங்கள்ல, அதனால் நான் 2:30 மணிக்கு எழுந்திரிச்சு ரெடி ஆகிட்டேன். ஏன்னா ரசிகர்கள் தன்னை ரிசீவ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு தன்னை பார்க்கணுன்ட்டு அந்த ஒரு சின்சியாரிட்டி 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ரெடி ஆகிட்டேன். சரிண்ணா இப்போ வந்தீங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு எப்போ வர்றீங்களா, எந்த டைமுக்கு வருவீங்க கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த படத்துக்கு நீ டைரக்டர், உனக்கு நான் இந்த படத்துக்கு கதையை கேட்டுட்டேன், சம்பளம் பேசிட்டாங்க, சம்பளம் கொடுத்துட்டாங்க. இந்த முகத்தை எந்த நேரத்தில் எந்த லைட்டில், மார்னிங் லைட்டா எக்ஸ்டீரியரா இன்டீரியரா எந்த சீன் எடுக்க போகிறேன்னு உனக்கு தான் தெரியும். எத்தனை மணிக்கு வாருன்னு எனக்கு டைம் சொல்லிவிட, எத்தனை மணிக்கு வருவீங்கன்னு நீங்கள் என்னை கேட்காத அப்படின்னு மிகப்பெரிய அங்கீகாரம் கொடுத்தார். 26 வயசு பையன் அவர்கிட்ட கேட்கும்போது எப்போ வருவீங்கன்னு நீ கேட்காத, இத்தனை மணிக்கு வாங்கன்னு சொன்னார். அந்த மிகப்பெரிய கலைஞனோட நான் ட்ராவல் பண்ணது மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம். இன்றைக்கும் அது அவர் 50 வருஷத்துக்கு அப்புறம் கூட அந்த படத்தை பார்த்து நம்ம ரசிச்சுட்டு இருக்கோன்னா அவருடைய சின்சியாரிட்டி, அவர் தொழில் மேல் இருந்த பக்தி, அந்த தொழில் மேல் இருந்த பக்தி தான் இப்பயும் கூட என்னை ட்ராவல் பண்ணி இந்த வரைக்கும் கொண்டு போயிருக்கு. உண்மையிலே தமிழ் இண்டஸ்ட்ரியில் இன்றைக்கி இருக்க ஆர்டிஸ்ட், இன்றைக்கி இருக்க பிஆர்ஓக்கள் எல்லாரையும் நான் தப்பாக நினைக்க வேண்டாம். அவருடைய சின்சியாரிட்டியில் ஒரு 5% இருந்தால் போதும். கதை கேட்குறதுலையாட்டு சரி, டைமுக்கு வரதுலையாட்டு சரி கேட்டேன். சொல்கிறாரு எத்தனை மணிக்கு வரணும்னு, 6 to 7:30 அமௌண்ட்டுன்னா 7:30க்கு வரீங்களா, 7:35க்கு கரெக்டாக மேக்கப்போடு நான் ரெடி ராஜா அப்படின்றாரு. அப்படிப்பட்ட சின்சியாரிட்டியோட
நம்ம நடிகர் இந்த இண்டஸ்ட்ரியில் இன்றைக்கி எத்தனையோ பேர் வந்திருந்தா கூட தயவுசெய்து அவருடைய கொள்கையை அவருடைய சின்சியாரிட்டியை ஃபாலோ பண்ணால் தமிழ் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்குன்னு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.